எங்கள் நாட்டில் மக்களால் ஏற்பட வேண்டிய பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலிருந்து கீழ் வரை கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப முயற்சிக்கிறது எதுக்காக? அந்த ஒவ்வொரு கட்டமைப்பையும் ஒவ்வொரு துறையும் சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள். ஒவ்வொரு துறையும் சீர்குலைக்க. ஒன்று, எங்களின் நடுத்தர வர்க்கம், ஏதாவது கல்வி சார்ந்த தொழில் வாண்மையாளர்கள், வர்த்தகர்கள், தொழில் முயற்சியாளர்களை சீர்குலைக்க வேண்டும், அவர்களை உடைக்க அந்த பந்தை வீசுகிறார்கள். என்னது? வந்தவுடன் சொத்துக்களை சுவீகரிப்பது. சஜித் பிரேமதாசன் நினைக்கிறார் போல நாம் வீட்டில் உள்ள பசுவை அரசாங்கம் எடுத்து வீட்டு உரிமையாளருக்கு பால் கொடுக்க போகிறோம் என்று. அப்படி ஒன்றும் இல்லை. அது அவர் அப்படித்தான் நினைக்கின்றார். ஒரு பசு வீட்டில் உள்ளது, பசுவை எடுக்கிறோம் அரசாங்கத்துக்கு எடுத்து பால் கறந்து அந்த வீட்டுக்கு பால் கொடுக்கிறோம், அப்படித்தான் நினைக்கின்றார். அப்படி ஒன்றல்ல நாம் முன்மொழிவது. நாங்க சொல்றது என்னன்னா, பசு வளர்க்கும் வீட்டுக்கு மேலும் தொழுவம் தேவையா? அதுக்கு எப்படி தொழுவம் அமைத்து கொடுப்பது? இல்லையா? தேவையான தடுப்பூசி போதாதா? அதனால் வழங்குவது எப்படி? அந்த பாலை எடுத்துக்கொண்டு அயல் வீட்டவர் யோகட் செய்வது எப்படி? யோகட் செய்யும் நபருக்கு மூலதனத்தை, தொழில்நுட்பத்தை வழங்குவது எப்படி? அதுதான் எங்களின் பொருளாதார கொள்கை. இவர் சொல்வது என்ன? வீட்டில் இருக்கிற பசு எடுத்து வீட்டுக்கு பாலை கொடுக்க போறோம். நாங்க இனி பால் கறக்கணும், இல்லையா? நான் என்ன சொல்ல, வேலை இல்லை, அதை விடுங்க, சரியா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏன்னா இப்படியான எந்த ஒரு தர்க்கமும் இல்லாம அடிப்படையற்ற சரியா கதையை சொல்றாங்க. அதனால இதுக்கு பதிலளிக்க முடியுமா? இல்லையா? அது பிரச்சனை இல்லை. அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. பெரிய திட்டம் தீட்ட வேண்டிய ஒன்றும் இல்லை. அந்த பதற்றம், மேடையில் இருக்கும் கூச்சல், அது இருக்கிற உரத்த குரல், குறை கூறுதல், இல்லையா? ஒவ்வொருத்தர் கொண்டு வராங்க, அவரிடம் கேட்டு பார்க்குறாங்க, இவரிடமும் கேட்டு பார்க்குறாங்க. நான் கண்டேன், நேற்று எங்கள் கட்சியின் இணையதளத்தில் இருக்கின்றது எமது வேலை திட்டத்தின் ஒரு பகுதி. அதை சுட்டிக்காட்டி, அதாவது தனியார் சொத்துக்களை சுவீகரிப்பதாக அந்த கொள்கை பிரகடனம் எங்கள் பிரதிநிதிகள் மாநாட்டில் 1979ஆம் ஆண்டு தான் நிறைவேற்றப்பட்டது. அந்த பிரகடனம் 1980 வெளியிடப்பட்டது, அதாவது 40 வருடங்களுக்கு முன்னர். அப்போது உலக அரசியல் வித்தியாசம், பலமான சோசலிச முகாம் ஒன்று இருந்தது. அந்த பலமான சோசலிச முகாமின் உதவி ஒத்தாசையுடன் உலகில் இடதுசாரி இயக்கம் உருவாகி கொண்டிருந்தது. அந்த இடதுசாரி இயக்கங்கள் ஓரளவு ஆயுதம் தரித்திருந்ததால் அரசியல் வேறுபட்டிருந்தது. அந்த யுகத்துக்கேற்ற வேலை திட்டம் அதுதான். 43 வருடங்களின் பின்னர் என்ன நடந்திருக்கு? சோசலிச முகாம் சீர்குலைந்திருக்கின்றது. ஏனைய புதிய முகாம்கள் உருவாகி இருக்கின்றன. அமெரிக்காவை மையமாக கொண்ட அரசியல், சீனாவை மையமாக கொண்ட அரசியல், ஐரோப்பாவை மையமாக கொண்ட அரசியல், ரஷ்யாவை மையமாக கொண்ட அரசியல், உலகின் பல தளங்களில் பல்வேறு அதிகார முகாம்கள் உருவாகியுள்ளன. உலகில் தொழில்நுட்பம் முன்னேறி சென்றிருக்கின்றது. வர்த்தக உலகம் முன்னரையும் விட வேகமாக வளர்ந்து வருகின்றது. மக்களின் எண்ணங்கள், சிந்தனை, எதிர்பார்ப்பு என்றுமில்லாதவாறு பாரிய அளவில் மாறியிருக்கின்றது. தொடர்பாடல், தொழில்நுட்பம் பாரிய அளவில் மாறியிருக்கின்றது. இன்று 88ஐயும் விட மாறுபட்ட உலகம். மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி என்றால் என்ன? இறுக்கமான அரசியல் இயக்கம் அல்ல, தேங்கி நிற்கும் ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. எங்களுடைய அரசியல் செயற்பாடு என்பது உலகிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்படும் மாற்றங்களை நன்கு விளங்கிக் கொண்டு, நன்கு உள்வாங்கிக் கொண்டு, அதற்கேற்ற வகையில் மாற்றங்களை செய்யக்கூடிய நெகிழ்வுத்தன்மை மிக்க அரசியல் இயக்கம்தான் தேசிய மக்கள் இயக்கம் என்பது. நெகிழ்வுத்தன்மை, மாறுபடும் நிலை இருக்கிறது. நாங்கள் கல் இல்லை, இறுக்கமானவர்கள் இல்லை. நாம் நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய அரசியல் இயக்கம். மிகவும் நன்றாக உருவாகும் பிரிவுக்கு உள்ளாகாமல், மிகவும் நன்றாக ஏற்படக்கூடிய பிளவுக்கு உட்படாமல் நல்ல நெகிழ்வுத்தன்மை மிக்க அரசியல் இயக்கம். நாங்கள் இப்ப என்ன செய்யறோம்? 2000ஆம் ஆண்டில் நாம் அன்றைய யுகத்துக்கு ஏற்ப ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்தோம். 5 வருட திட்டம் ஒன்றை. 2015 நாம் மீண்டும் புதிய நிலைமைக்கு ஏற்ற வகையில் வேலை திட்டம் ஒன்றை முன்வைத்தோம். தேசத்தின் மனசாட்சி. மீண்டும் நாம் வேலை திட்டம் ஒன்றை முன்வைத்தோம். நாடு பற்றிய எமது தொலைநோக்கை. மீண்டும் நாம் 2019 வேலை திட்டம் ஒன்றை முன்வைத்தோம். எதிர்பார்ப்பு, அனைத்து துறைகளையும், பொருளாதாரம், விவசாயம், கலாச்சாரம், கல்வி, அனைத்து துறைகளையும் முன்னேற்றுவது எப்படி? அது தொடர்பான எமது கொள்கைகளை நாம் முன்வைத்தோம். ஆனால் சஜித் பிரேமதாஸ் ட்விட்டர் விடுகின்றார், 81 தூக்கப்பிடித்து. சஜித், அப்டேட் ஆகுங்கள், சரிதானே?